சிலம்பரசன். சென்னை தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். எந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு தற்போது இந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது? எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வின் மூலம் தேர்ச்சி செய்யப்பட்ட 89 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியவரால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை பொறுத்தவரையில் டெப்டி கலெக்டர் என்று அழைக்கப்படும் அந்த உதவி கலெக்டர், காவல்துறையில் டிஎஸ்பி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குரூப் 1 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 5.10 கோடி ரூபாய் செலவில் முழு அளவில் புனரமைக்கப்பட்ட குளிர்சாத வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை சார்பில் அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகியவற்றில் 59 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், தேர்வு கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர் மையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 173 கோடி ரூபாய் செலவில் 19 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் பெரும்பாக்கம், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கடலாடி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள், சென்னையில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஆணையரகம், திருப்பூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகம் மற்றும் வால்பாறையில் கட்டப்பட்டுள்ள சிங்காரவேலர் ஓய்வு இல்லம் ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுத்தவரை இன்றைய தினம் பல்வேறு திட்டப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு படப்பிடிப்பு தளம் மற்றும் உயர்கல்வித்துறை சார்பில் 51 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் 173 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த சோழர் கால அருங்காட்சியகம் தொடர்பான ஆய்வுக் கூட்டமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலம் தேர்வான 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.